மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் முதல் முறையாக மீண்டும் சென்னை வருகிறார். இது தொடர்பான விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இந்த பிரதமருடைய பயண திட்டம் என்ன? எதற்காக தமிழ்நாடு வரார்? தேவப்பிரியன், குறிப்பாக தமிழகத்திற்கு மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற நிலையில தமிழகம் வருவதற்கான அந்த திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் குறிப்பாக எழும்பூரில் நடைபெறக்கூடிய ரயில்வே துறை சார்ந்த சில நிகழ்ச்சியில பங்கேற்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு பணிகளை தற்போது காவல்துறை தரப்புல இருந்து செய்து வருவதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில தற்போது பிரதமர் வருவது கிட்டத்தட்ட உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னதாக குறிப்பாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில தியானம் நிகழ்ச்சிக்காக வந்து சென்ற நிலையில் தற்போது மீண்டும் 19ஆம் தேதி தமிழகத்திற்கு வருவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பல அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் இருந்து தற்போது பாஜக சார்பில் பல பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நிலையில் பிரதமர் வருகையின் பொழுது குறிப்பாக பாஜகவினுடைய நிர்வாகிகளும் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே வேளையில் அரசின் சார்ந்த குறிப்பாக ரயில்வே திட்டங்கள் சார்ந்த பல நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்பதாக முதற்கட்டமாக தகவல்கள் வெளியாயிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.